சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்த என் மேலே கேஸ் போட்டு பார்த்தலாம். நான் தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சா? சரியான ஆள் அந்த பொடியா பார்த்துடலாம். நீ போடு முகேஷ், நான் பார்த்துறேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன். கூட்டிகிட்டு போடு, போலீஸ் உங்கள் கையில் இருக்குது, போடு. இதில் உருட்டல் மிரட்டல் என் மேலே அறிக்கை கொடுத்ததுக்கு என் மேலே கேஸ் போடுவாங்களாமா? நீ எல்லாம் என் மேலே கேஸ் போட்டு இடி கேஸில் உள்ளே போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கினு என் தலை விதி இல்லைங்களா? 1 வருஷம் ஜெயிலில் கம்பி என்னவும். இதில் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் போய் படித்தா என்னை பற்றி நான் தனியாக ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கணும்னு எப்போ சொன்னேன்? நான் ஆக்ஸ்ஃபோர்டில் தனியாக இருக்காச்சும் கிளாஸ் எடுப்பாங்களானே? ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு குரூப்பில் போகிறேன். அது கூட போன 11 பேர் ரகசியம் எனக்கு தெரியும். வெப்சைட்டு போய் டைப் பண்ணிங்க. போன அன்றைக்கே வெப்சைட்டில் போட்டிருக்கேன், ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்டில் யார் 11 பேர் எல்லாம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, FCTO ஆஃபீஸ் போங்க, எல்லாம் போட்டிருக்கான். இது ஒரு விஞ்ஞானமா? இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா? அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார். எங்கே படித்தார்? புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார். அவர் ஒரு பக்கம் படித்தார், நான் லண்டனில் படித்தேன். அதனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊரில் சகஜம் தானா? அதனால் கம்பி என்ற அமைச்சரை நீ பார்த்து பொறாமப்படுறார். கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்த நொத்துக்க. இல்லைனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்த நொத்துக்க. அதை விட்டுட்டு சுற்றி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுருந்த அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போடு. தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்தலாம். சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்த என் மேலே கேஸ் போட்டு பார்த்தலாம். நான் தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சா? சரியான ஆள் அந்த பொடியா பார்த்துடலாம். நீ போடு முகேஷ், நான் பார்த்துறேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன். கூட்டிகிட்டு போடு, போலீஸ் உங்கள் கையில் இருக்குது, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுகு. ஆனால் டிஜிபிட்டு சொல்லி என் மேலே கேஸ்டிக்கு உள்ளே போய் பார்த்தலாம். நாயத்தை பேசினா இந்த ஊரில் மிரட்டல். கேட்டால் அமைச்சர் பதவி, நாயத்தை பேசினா மிரட்டல். அதனால தான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்துறேன். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள். நான் ஊரில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பயந்துருந்தான். இங்கே வந்து உங்களில் எடுத்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு. நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட விடணுங்கிறக்காக தான் நான் தவமாக எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, 2வது முறையும் அதானி கொடுக்கலின்னு சொல்லுங்கள். அறிக்கையை படிக்கிறதே கிடையாது. அத்தனை IAS ஆஃபீஸர் கூட இருக்காங்க. இவருக்கு எதுவுமே தெரியும். IAS ஆஃபீஸர் எழுதி கொடுக்குறதா அமைச்சர் படிக்கிறாங்க. என் அறிக்கையை தூக்கி IAS ஆஃபீஸர் கொடுத்தா டேஞ்சர் கோல் கொடுத்தா அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான். அதை வந்து ப்ரெஸ்ஸில் ஒப்பிக்கணும். வேறு அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா? நான் சிங்கிள் மேன் ஆர்மியாக உட்காந்து டைப் படிக்கணும், கூகுள் பண்ணணும், அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும், இத்தனை வேலை செய்யணும். ஏன்னா IAS ஆஃபீஸர் இருக்காங்களா, செக்ரட்டரி இருக்காங்களா? எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க. அத்தனை IAS ஆஃபீஸர் வச்சிருக்கிறீங்க டேஞ்சர் கோல். ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படியானா டைப் அடித்து அதானி கொடுத்தியா? கேட்ட கேள்விக்கே சொல்லாமல் ஆக்ஸ்ஃபோர்டு போனதை பற்றி